कुंज विहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदनंदन व्रज जन रंजन यशोदनंदन व्रज जन रंजन यशोदनंदन व्रज जन रंजन यशोदनंदन व्रज जन रंजन यमुनतीरा वनचारी यमुनतीरा वनचारी जय राधा माधव कुंज विहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपदा जय प्रभुपदा जय प्रभुपदा श्रील प्रभुपदा जय गुरुदेव जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे राम राम हरे हरे नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते महाविष्णु गोस्वामी नित्यनामनि मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपादमगं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके मुक्तिर्भवति नैष्टिकी। हरे कृष्णा. நம்ம வந்து போன வாரம் கபில தேவர் பகவான் கபிலர் எப்படி நம்ம பகவானுடைய ரூபத்து மேல தியானம் பண்றது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா வாமனாவதாரத்துக்கு கீழே நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வாமனாவதாரம். வாமனாவதாரத்துல பகவானுடைய நாம ரூபம் அவருடைய ஆடை ஆபரணங்கள் பற்றி நம்ம விவரமா பார்க்கணும்னு ஆரம்பிச்சோம். அதுல கபில தேவருடைய பார்த்துட்டு இருக்கோம். இது இன்னைக்கு ரொம்ப விசேஷமான இப்போ இன்னைக்கு நம்ம பேசுறது கூட ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா நேற்று தான் ஓணம் பண்டிகை நடந்திருக்கு. ஓணம் பண்டிகைக்கு முதல் நாள் தான் வாமன துவாதசி. நேற்று வந்து பிரதோஷம் திரையோதசி, அதுக்கு முன்னாடி ஓணம் பண்டிகை வாமன துவாதசி. அதாவது ஓணத்துக்கு முதல் நாள் வாமன துவாதசி, பகவான் வாமனருடைய அவதார நாள் விசேஷமா கொண்டாடி இருக்கிறாங்க. இப்ப நம்ம சமயத்துல வந்து வாமன அவதாரத்தை அனுபவிக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலா பொதுவாக ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது வந்து கேரளா மக்கள் கொண்டாடுவாங்க. ஓணம் சந்தியான்னு விதவிதமாக விருந்து செய்வாங்க. அதே போல அந்த ட்ரெடிஷ்னலா அந்த ஒயிட் கலர் சில்க் சாரி எல்லாம் கட்டிக்குவாங்க, விதவிதமா கோலம் போடுவாங்க. அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா ஓணம் வந்து
எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான். கேரள மக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் கொண்டாடக்கூடியது. ஏன்னா வாமனாவதாரம் இந்த உலகத்துக்கே பகவான் வந்து தன்னுடைய கருணையை கொடுத்தார். தன்னுடைய காலை வச்சு இந்த உலகங்கள் முழுக்க அளந்து இந்த உலகம் முழுக்க உள்ள எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய பாதம் படணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அதனால எல்லாருக்குமே முக்கியமான பண்டிகை தான் ஓணம். அது கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க. நம்ம சங்க தமிழ் நூலாகிய மதுரை காஞ்சி அப்படிங்கிறத நூல், மதுரை காஞ்சி ரொம்ப ஃபேமஸ் சங்க தமிழ் நூல். அது சங்க காலத்து நூல். அந்த நூல்ல வந்து பார்க்கும் பொழுது ஆஹ் மாயோன் மேய ஓணம் நன்னாள் அப்படிங்கிறாங்க. மாயோன் மேய ஓணம் நன்னாள். மாயோன் அந்த பகவான் திருமாலுடைய ஸ்பெஷல் டே வந்து ஓணம் அப்படின்னு சொல்லி தமிழர்களும் கொண்டாடி இருக்கிறாங்க வாமனாவதாரத்தை. மாயோன் மேய ஓணம் நன்னாள். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மதுரை காஞ்சி பாட்டு சொல்லுது, எல்லாரும் ஒரு கிரவுண்டுக்கு போய் யானை ஓட்டம், யானை ரேஸ் வைப்பாங்க. அதே போல ஏறு தழுவுதல், இப்போ ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம் பாருங்க, ஆக்சுவலா ஏறு தழுவுதல் தான் கரெக்டான வார்த்தை. பசுமாடுகளை அடக்கி இந்த வீர விளையாட்டுகள் விளையாடுறது. நிறைய அந்த நிறைய தின்பண்டங்கள்லாம் வச்சு, அந்த இப்போ நம்ம ஃபுட் ஸ்டால்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் போட்டு ரொம்ப விசேஷமா மக்கள் கொண்டாடி பலவிதமான விருந்து இதெல்லாம் செய்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவாங்கன்னு அந்த மதுரை காஞ்சி பாட்டு சொல்லுது. மாயோன்மையே ஓணம் நன்னாள். ஓணம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதுல வாமனாவதாரம் நடைபெற்றது. 2 நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அப்ஜெக்டிவ் முன்னாடி இது உண்டு, டைட்டில். திருவோணம், திருவாதிரை. திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது, ராமானுஜாச்சாரியருக்கும் உகந்த நட்சத்திரம். அதே போல திருவோணம் அப்படின்னு சொல்றது வாமனாவதாரத்துடைய நட்சத்திரம். அதெல்லாம் கொண்டாடினாங்க, எல்லாருமே கொண்டாடலாம். இதுல ஒரு காமெடியான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பேரை சொல்ல வேண்டாம், ஏன்னா யூஸ்வலா நம்ம வந்து என்னதான் அரசியல் நான் கொஞ்சம் சொன்னா கூட நான் யாரோட பேரையும் குறிப்பிட்டு பிரைஸ் பண்றதா இருந்தா சொல்லலாம், திட்டுறதா இருந்தா பேரை குறிப்பிடுறது இல்லை. ஒரு அரசியல் அரசியல் பிரமுகர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவர், ஒரு மந்திரியாலாம் இருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா, இந்து பண்டிகைகள்லாம் பகுத்தறிவே இல்லாதது பண்டிகைகள் அப்படின்னாரு. நாங்க அதனாலதான் இந்து பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றது இல்லை. ஏன் நீங்க வாழ்த்து சொல்றது இல்லைன்னு அவர்கிட்ட கேட்டாங்க. இந்து பண்டிகைகள் வந்து பகுத்தறிவுக்கு ஒத்து வராது, அதனாலதான் நாங்க வாழ்த்து சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொன்னார். இது தீபாவளியை பத்தி. கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்றதுதான் தீபாவளின்னு சொல்றீங்க. வந்து நரகாசுரன் யார்? வராக தேவருக்கும் பூமி தேவருக்கும் பிறந்தவர். வராகர் வந்து பன்றி, பூமி வந்து நிலம். பூமியும் பன்றியும் சேர்ந்து குழந்தை பிறக்க முடியுமா? அதே போல வராக அவதாரத்துல பகவான் வந்து உலகத்தை வந்து பாயா சுருட்டி கடலுக்குள்ள வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. முதல்ல உலகத்தை பாயா சுருட்ட முடியுமா? அப்படியே சுருட்டினாலும் கடலுக்குள்ள வைக்க முடியுமா? எந்த கடல்ல வச்சாரு? இந்த கடல் பீச்சா, பே ஆஃப் பெங்காலா, அரேபியன் சீயா? இத்தனை கேள்வி கேட்டார் அவர். அதனாலதான் பாத்தீங்களா எவ்வளவு பகுத்தறிவே இல்லாத ஒரு பண்டிகை தீபாவளி. இதனாலதான் நாங்க வாழ்த்து சொல்றது இல்லை. ஆனா மற்ற மத சார்ந்த பண்டிகைகளுக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்காமா அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அப்படி பேசினவர் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. ஓணத்துக்கு வாழ்த்து அப்படின்னோடனே எனக்கு ஆச்சரியம். அப்போ வராக அவதாரம் பகுத்தறிவு கிடையாது, கிருஷ்ணர் பகுத்தறிவு கிடையாது, ஆனா வாமன அவதாரம் மட்டும் இப்படி பகுத்தறிவுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இருக்கிறதுலே பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது வாமனாவதாரம் மட்டும்தான். ஏன்னா பகவான் வந்து நம்ம பார்க்க போறோம், தோன்றும் போதே ஒரு 2 அடி குழந்தையாக தோன்றினார். 6 வயசு அந்த மாதிரி குழந்தையாக தோன்றும். ஒரு குழந்தை மேல இப்படி பிறக்க முடியுமா சொல்லுங்க? குழந்தை பிறந்து கை குழந்தையா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும். தோன்றுவதே அப்படி. தோன்றதுக்கு முன்னாடி ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருந்தார். டக்குன்னு அப்படியே மாறி போய் ஒரு வாமன வட்டுனா சின்ன குழந்தையாக மாறிவிட்டார். இது பகுத்தறிவா கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அதே வாமனர் திரிவிக்ரமனாக ஒரு கால தூக்கி எல்லா உலகங்களையும் 7 உலகங்களையும் அளந்தார். விஞ்ஞானம் 7 உலகங்களை ஒத்துக்காது. விஞ்ஞானத்துக்குன்னு ஒரு தனி அது கேலக்சி மில்கி வேணும், அது ஏதோ ஒண்ணு சொல்லும். நம்ம சாஸ்திர முறைப்படி வேறு 7 உலகங்களை அளந்தார். இது பகுத்தறிவா கிடையாது. அப்புறம் இன்னொரு அப்படியே பகுத்தறிவுன்னு வச்சுக்கிட்டாலும், ஒரு ஆள் உயர்ந்து பூமி முழுக்க ஒரு காலால் அளக்க முடியுமா? சத்தியலோகம் வரைக்கும் ஒரு காலால் அளக்க முடியுமா? அது முடியாது. அப்படியெல்லாம் பண்ணி இவ்வளவு பகுத்தறிவுக்கு புறம்பானது வாமன அவதாரம். அதுக்கு மட்டும் இப்படி வாழ்த்து சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், எந்த பண்டிகைகளுக்கு நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோங்க அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க போகுது? அது உங்க விருப்பம். நீங்க வாழ்த்து சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, தீபாவளி கொண்டாட தான் போறாங்க. ஒரு வீட்டுல ஏதோ ஒரு துக்க நிகழ்வு நடந்துச்சுன்னா
நீங்க வாழ்த்து சொன்னாலும் அந்த வீட்டுல பண்டிகை கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பண்டிகை கிடையாது, அந்த மாதிரிலாம் சில வழக்கங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம பகுத்தறிவுன்னு உருட்டும் போதுதான் நமக்கு கேள்வி வருது. அப்ப நான் தான் நினைச்சுக்கிட்டேன், வராக அவதாரம் பகுத்தறிவு இல்லை, சரி வாமன அவதாரம் மட்டும் எப்படியா பகுத்தறிவு வச்சு அதுக்கு எப்படி வாழ்த்து சொல்றீங்க? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. நீங்க யாராவது இருந்தா கேட்டு சொல்லலாம். அவர் யாருங்கிறத நான் தனியா சொல்றேன். ஏன்னா பேரை நம்ம இங்க சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது, சர்ச்சையா இருக்கக்கூடாது. எனிவே, ஸோ மாயோன் மேய ஓணம் நன்னாள் அப்படின்னு அந்த ஓணம் அந்த பண்டிகை சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் கொண்டாடி இருக்கிறாங்க, சங்க தமிழரும் கொண்டாடி இருக்காங்க. காலம் மாறுபாட்டால இன்னைக்கு வாமன துவாதசியெல்லாம் நம்ம கொண்டாடுறது இல்லை, பெருமளவுல கொண்டாடுறது இல்லை. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், ராமநவமி கொண்டாடுறோம், அந்த மாதிரி மக்கள் கொண்டாடுறது. முருகனுக்கு தைப்பூசம், அதெல்லாம் இருக்கு. இதை தவிர வாமன அவதாரத்தை பத்தி பல குறிப்புகள் வள்ளுவர் வாமன அவதாரத்தை சொல்லியிருக்கார். பல குறிப்புகள் சங்க இலக்கியங்கள், அவ்வளவு பாடல்கள். வாமன அவதாரம் கொண்டாடின மாதிரி வேற எந்த அவதாரத்தையும் தமிழர்கள் கொண்டாடவில்லை. அவ்வளவு பாடல்கள் குட்டி கிடக்கும். அதையும் நம்ம பார்ப்போம் இனிமேல். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், போன வாரம் பார்த்த 3, 28, 24 அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஊரு சுபர்ண புஜயோர் அதிசோப மானவ் ஓஜோ நிதி அதசிக குசுமாவ பாசவ் வியாலம்பி பீத வரவா சசிவர்த்தமான காஞ்சி கலாப பரிரம்பி நிதம்ப பிம்பம். 3, 28, 24 நீங்க யாராவது டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. ப்ளீஸ் பிரபு. அடுத்து யோகி தன் மனத்தை எல்லா சக்தியின் சேமிப்பு இடமான பரமபுருஷ பகவானின் தொடைகளை பற்றிய தியானத்தில் நிறுத்த வேண்டும். பகவானின் தொடைகள் மென்மை கலந்த நீல நிறத்தில் ஆளிவிதை பூவின் போல் ஒளி போல் உள்ளன. பகவான் கருடனின் தோள்களில் தாங்கப்படும் போது அவை மிகவும் அழகாக தோன்றுகின்றன. மேலும் யோகி பகவானின் கணுக்கால்கள் வரை நீண்ட பகட்டான மஞ்சள் பட்டாடையின் மேல் சுற்றப்பட்ட ஒட்டியானம் உடைய வட்டமான இடுப்பை ஆழ்ந்து நினைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண பிரபு. சூப்பர், தேங்க்யூ பிரபு. இப்போ அப்ப இதுல பகவானுடைய தொடைகளை பற்றிய வர்ணனை, அப்புறம் பகவானுடைய காயாம்பூ வர்ணம், கருடன் தான் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருக்குறோம். அந்த ஒரு பெண்டிங் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. கருடனுடைய ஒவ்வொரு அவயத்திலையும் என்னென்னலாம் பாம்புகள் சுற்றி இருக்குங்கிறத நான் போன வாரம் நம்ம பார்த்தோம். 8 பாம்புகள் கருடனை சுற்றி இருக்கின்றன. ஒரு கருடன் சம்பந்தமான 2 கதைகள், கருடனுடைய பிறப்பு லீலைகள் பத்தி ஒரு கதை சொன்னேன். இன்னொன்று மகாபாரதத்துல ஒரு முக்கியமான கதை, அதையும் பார்த்தோம். அதாவது கருடன் வாகனமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் அவருக்கு கர்வப்படுவது போல நடித்து அப்ப பகவானை பார்த்து கேட்டார், பகவானே உங்களை நான் இவ்வளவு தூக்கி சுமந்திருக்கேன், அப்ப அப்படி இருக்கும் பொழுது என்னோட இரையான குமுதம் அப்படிங்கிற பாம்பை தட்டி பறிச்சிட்டீங்களேன்னு. இந்த கதை உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும் நீங்க. ஸோ குமுதன் அப்படிங்கிற ஒரு பாம்பை கருடன் சாப்பிட போனார். அப்ப அந்த பாம்பு போய் பகவானுடைய உட்கார்ந்துருக்கிற சிம்மாசனம், கிருஷ்ணருடைய சிம்மாசனத்துடைய காலில் போய் சுத்திக்கிச்சு. அப்ப கிருஷ்ணர் சொன்னார், நான் விடமாட்டேன், என்னுடைய காலில் சுத்தணும்னா நான் விடமாட்டேன் அப்படின்னாரு. கருடன், நீங்க கொடுத்துதான் ஆகணும், என் உணவை பறிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே பகவான் சொன்னார், நீ வேற பாம்பை பறிச்சு சாப்பிடுப்பா அப்படின்னோடனே அப்பதான் கேட்டார் கருடன், என்னுடைய மகாபாரதத்து கதை இது, உங்களை நான் தோல்லையும் இதையும் தூக்கி சுமந்ததுக்கு நீங்க இந்த நன்றியை தான் எனக்கு காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே பகவான் சொன்னார், கருடா, என்னுடைய சக்தியினாலதான்ப்பா நீ என்ன சுமந்திருக்கிற, நீ உன்னுடைய பலத்தினால சுமக்கல, வேணா என்னுடைய இடது கை கட்ட விரல உன் மேல வைக்கிறேன், நீ சுமந்து பாரு அப்படின்ட்டு வச்சோன்னா கருடனுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சு விட்டது. கண்ணெல்லாம் வலிஞ்சாயி வெளியில வருது, பாரத்தை தாங்க முடியல. அப்பதான் கருடன் சொன்னார், பகவானே, நீங்க எல்லா உலகங்களும் உங்களுக்குள்ள இருக்கு, அதனால நீங்க எவ்வளவு ஹெவியானவர்னு எனக்கு தெரியும். ஆனா இத்தனை நாள் நான் ஏன் தூக்க முடிஞ்சது உங்களன்னா, நீங்க உங்களை லைட் ஆகிட்டு எனக்கு அந்த சேவையை கொடுத்தீங்க, நான் அதை உணர்றேன்னு சொல்லி கருடன் ப்ரே பண்றாரு. இந்த கருடன் செய்யக்கூடிய இந்த ஒரு பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனையை நம்ம சங்க இலக்கிய பாடல் ஒன்று சொல்லுது. அந்த பாடல் நம்ம குரூப்ல நான் போட்டிருக்கேன், நீங்க யாராவது படிக்கலாம். படிச்சீங்கன்னா அதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து பகவானோட ட்ரெஸ், அந்த ஆபரண ஆடையை பத்தி மெடிடேஷனுக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, படிக்கிறார். படிங்க ப்ளீஸ். 1000 அனர்த்தலை
அரவுவாய் கொண்ட சேவல் ஊர்தியும் செங்கன் மால் ஓ என கிளக்கும் கால முதல்வனை ஏ ஏ என கிளத்தலின் இனமை நற்கு அறிந்தனம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ் மதாஜி. ஸோ இப்போ வந்து 1000, அதாவது இதுல வந்து 1000 தலை கொண்ட ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷன்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாம்பு. அந்த பாம்பையே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ள கருடன், அதாவது அதை உணவா கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து கருடனுக்கு வந்து பவர் இருக்கு. அதையே வந்து தன்னோட வாயில பிடித்து அதை வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்கக்கூடிய கருடன். ஆனால் அந்த கருடன் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, செங்கன்மா அல் அப்படின்னு துதி பண்ணியது பகவானை. செங்கன்மா அல், செங்கண் அப்படின்னாக்கா சிவந்த தாமரை பூவை போன்ற ஒரு கண்களை உடையவர். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பகவானுக்கு உருவம் உண்டு. உருவம் உள்ள ஒரு பகவானைத்தான் வந்து வேதங்களும் சொல்கின்றன, தமிழர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து உருவம் இல்லாத கடவுளை வந்து தியானம் பண்ணலாம். அதனாலதான் பிரபுபாத் திரும்ப திரும்ப சொல்றார், உருவம் இல்லாம ஏதோ ஒரு நான் புள்ளியை வச்சு தியானம் பண்றேன், ஏதோ நான் வந்து அப்படியே ஒரு வெளியில அண்ட சராசரங்கள் அந்த வெளியில வந்து நான் வந்து தியானம் பண்றேன், அப்படியெல்லாம் வந்து தியானம் பண்ணாதீங்க அப்படிங்கிறார் பிரபுபாத். நம்மளால பண்ணவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். இன்னொன்னு, அது பண்றது வந்து பிரயோஜனமும் கிடையாது. எதுக்கு தியானம் பண்ணணும்? இவ்வளவு அலங்காரத்தோட, இவ்வளவு ஆபரணங்களோட, இவ்வளவு ஆயுதங்களோட, வெவ்வேறு உருவங்களோட எவ்வளவு அழகா பகவான் வந்து நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுதே நமக்கு மனசு ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் பக்தர்களுடைய கருணை நமக்கு தேவை. பக்தர்கள் வந்து இவ்வளவு பகவான மாதிரி விதவிதமா ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஹிஸ் ஹோலினஸ் பக்தி விகாஸ் மகராஜும் சரி, ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதக மகராஜ், ஸ்ரீல பிரபுபாதர், எங்க குரு மகராஜ் எல்லாரும் ஒரே சாஃப்ரான் ட்ரெஸ், அதே தான் போட்டு வருவாங்க. என்ன 2-3 செட்டு வச்சிருப்பாங்க, மாத்தி மாத்தி துவச்சு போட்டு வருவாங்க. ஆனா பக்தர்கள் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்காங்க பாரு, இல்லையா? ஸோ இப்போ மகராஜ், அதாவது பகவான் முன்னாடி உட்கார்ந்தா கூட நமக்கு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஆனா பக்தர்கள் எளிமையா இருக்காங்க. பக்தர்கள் முன்னாடி உட்காந்தா மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுது. மகாராஜ் கிளாஸ் கொடுக்குறாருன்னா அந்த பக்கம் திரும்புவோமா? நம்ம திரும்ப மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு பக்தர்களுடைய அட்ராக்ஷன். பகவானோட பக்தர்கள் ஒருபடி என்னைக்குமே கூட தான், அதுல சந்தேகமே கிடையாது. நமக்கு வந்து பக்தர்கள் மூலமா தான் பகவானை பிடிச்சுக்குவோம். இந்த போன வாரம் வந்து இங்க மயிலாப்பூர்ல கற்பகாம்பாள் சன்னதி, கபாலீஸ்வரர் கோயில்னு சிவபெருமான் கோயில், அங்க பக்கத்துல போய் அங்க தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சது ஒரு நண்பர் மூலமா. ரொம்ப கூட்டமா இருக்கும் அந்த கோயில். பட் ஆனா ஏதோ ஒரு சான்ஸ் வாங்க அப்படின்னு, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. போய் பக்கத்துல உட்காந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம், அம்பாளையும் சிவபெருமானையும். நான் வெளியே வரும்போது என் ஒய்ஃப்ட சொன்னேன், நீ பாரு பெருமாள் சன்னதியில வந்து எவ்வளவு ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு விதமா ட்ரெஸ் போடுறாரு. நின்ற கோலம், படுத்த கோலம், இந்த கோலம், எல்லா கோலமும் இருக்கு. அமர்ந்த கோலம், கிடந்த கோலம், எவ்வளவு விதமா ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, எவ்வளவு ஆடை ஆபரணங்கள் வச்சிருக்காரு. ரொம்ப எல்லாமே திவ்யமானதுன்னு நம்ம சொல்றோம். சிவபெருமானுக்கு ஒண்ணுமே கிடையாது, வெறும் லிங்க ரூபம் தான், ஒரு வேஷ்டி, அப்படிதான் இருக்கும். ஆனாலும் அட்ராக்ட் ஆறாங்க மக்கள். ஏன்னா அவர் பியூர் டிவோட்டி சிம்பிளா இருந்தாலே அட்ராக்ட் ஆகும். ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவான் இத்தனையும் போட்டா தான் பொதுவான மக்கள் வருவாங்க. டிவோட்டிஸ் பகவான் எப்படி இருந்தாலும் அட்ராக்ட் ஆயிடுவாங்க, அது வேற விஷயம். பக்தர்களுக்கு பகவான் சாதாரணமா இருந்தாலும் பிடிக்கும், அலங்காரம் இல்லாட்டாலும் பிடிக்கும். ஆனா சாதாரண மக்களை பகவான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் இவ்வளவு ஆடை ஆபரணங்கள் போட்டா தான் வருவாங்க. ஒரு சுத்த பக்தருக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் இப்ப சாதாரணமா இருக்கிறபடி இருந்தா ஜனங்கள் வந்து அந்த பூவை மொய்க்கக்கூடிய தேனி போல வருவாங்க. ஏன்னா சுத்த பக்தர்கள் வந்து பகவானை விட, பகவானுடைய கருணையை பகவானை விட நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதனால அவங்களுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் எப்போதும் இருக்கும். அதனாலதான் பல பேருக்கு வந்து கிருஷ்ணரை பிடிக்காது, ராமரை பிடிக்காது, அவர்கள் பேர்ல கோபம் இருக்கும். ஆனா பக்தர்களை பிடிக்கும், டிவோட்டிஸை பார்த்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க. எனக்கு கிருஷ்ண பக்தி ஆரம்பத்துல எல்லாம் வரும்போது, இப்ப நான் கிருஷ்ண பக்தியில ஆரம்ப நிலையில தான் இருக்கிறேன், முன்னேற மாதிரி தெரியல. ஆனாலும் இதுக்கு அறிமுகமான பொழுதெல்லாம் எனக்கு கிருஷ்ணர் பேர்ல பல சந்தேகங்கள், பல கேள்விகள் இதெல்லாம் இருந்தது. எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து இதெல்லாம் கிடையாது, விருப்பம்லாம் கிடையாது. ஆனா அந்த பக்தர்கள் ராதேஷாம் பிரபுவை பார்க்கும்பொழுது, ஹிஸ் ஹோலினஸ் ராதநாத் மகராஜ், ஜெயபத மகராஜ், இந்த மகராஜ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஆச்சரிய பிரமிப்பா இருந்து, இப்படிப்பட்ட மகாத்மாக்களா அப்படின்னு அதை பார்த்து அதனால அந்த பக்தர்களுடைய அட்ராக்ஷன் எதுக்கு சொல்ல வர, பகவான் இவ்வளவு
ஆடை ஆபரணங்களோட இருக்கும் பொழுதே நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ உருவமே இல்லாம நான் எத்தையோ தியானம் பண்றேன், ஜோதியை தியானம் பண்றேன்னா அப்புறம் பிரயோஜனமே கிடையாது, அட்வான்ஸ்மெண்ட்டே இருக்காது. அப்போ இந்த 1000 அனர்த்தலை அரவு வாய் கொண்ட, அரவுனா பாம்பு, 1000 அனர்த்தலை தீயை உமிழக்கூடிய 1000 தலைகளை 1000 தலைகளை கொண்ட ஆதிசேஷனை கூட கடிக்கக்கூடிய ஒரு கருடன். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அவரு. 2 பேருமே பகவானுடைய சேவர்கள் தான். இருந்தா கூட கருடன்கிறது பாம்பை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு 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 பறவை. அரவுவாய் கொண்ட சேவல் ஊர்தியும், சேவல் ஆண் கருடனுக்கு சேவல்னு பேரு. கோழியிலையும் சேவல் கோழி இருக்கிறது வேற விஷயம், பட் ஆண் கருடனுக்கு சேவல்னு பேரு. சேவல் ஊர்தியும் செங்கண்மா அல், அந்த இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, செங்கண்மா அல் ஓ என கிழக்கும் கால முதல்வனை, ஓ அப்படின்னு செங்கம்மா, ஓ செங்கண்மா அல் அப்படின்னு அது சத்தம் போட்டு பிரேயர் பண்ணிச்சு அந்த கருடன். எப்பன்னா இந்த லீலை நடந்தப்ப, மகாபாரத கதை நடந்தப்ப, அவர் இடது கட்டவர்களை வைத்தப்ப இந்த பாரம் தாங்க முடியாம திணறிய கருடன் பகவானுக்கு அருமையான சாம வேதங்களை மந்திரங்களை சொல்லி, பகவானே நீங்கள் தாமரை கண் கொண்டவரேன்னு துதிபாடி பகவானை சந்தோஷப்படுத்தி அந்த பகவான் மேல பண்ண அந்த அபராதத்திலேருந்து அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. ஓ என கிழக்கும் கால முதல்வனை, காலத்துக்கெல்லாம் முதல்வனாகிய பகவான் திருமால், ஏ ஏ என கிளத்தலின் எனமை நன்கு அறிந்தனம். ஏ ஏ அப்படின்னா சாமவேதம். சாமவேதங்கிறது வந்து மியூசிக்ல பாடக்கூடியது. ரிக்வேதம் வந்து வெறும் துதி, யஜுர்வேதம் வந்து பூஜை செய்யறது, யாக யஜ்ஞங்கள் பண்றதுக்கு யஜுர்வேதம். எஜ்னா பூஜை, எஜ் அப்படிங்கிறது தேவ பூஜாயாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்து தேவ பூஜையில இருந்து வருது. ரிக் வந்து தோத்திரங்களால் ஆனது. தோத்திரம்னு எழுதுறான் பார்த்தீங்களா, அவருக்கு தோத்திரம் இவருக்கு தோத்திரம்னு எல்லாம் இங்கேருந்து போன வார்த்தைகள் தான். நம்மள்ட்ட இருந்தே எடுத்து வச்சுட்டு நம்மள்ட்டே சரடு விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த ஏ அப்படிங்கிறது சாமவேதங்கிறது இதே துதிகளை பாட்டா பாடுறது. அதனால மியூசிக் ஃபுல்லா சாமவேதத்திலேருந்து வந்தது. இசைங்கிறது சாமவேதம். அதே போல நம்ம தமிழர்களுக்கும் அருமையான இசையெல்லாம் இருக்கு. இந்த பரிபாடல்னு நான் அனுப்புறேன் இல்லையா, அந்த பரிபாடல்லாம் வந்து அந்த பரிபாடலுக்கு ஒவ்வொரு பண்ணுன்னு பேரு. பண் ப 3 சுழி இன், அந்த பண்ணை பாடுபவர்களுக்கு பேரு பள்ளர்கள்னு பேரு. எவ்வளவு கொச்சப்படுத்தி வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த வார்த்தைய, எவ்வளவு கொச்சை. பாவம் அந்த மக்களை வந்து தெருவுல நீ நடக்கக்கூடாது, நீ வந்து எங்களோடலாம் நீ காப்பி டீ குடிக்க கூடாது, நான் வந்து கொட்டாங்குச்சி வச்சிருக்கிறேன், உனக்கு வந்து 2 கிளாஸ் வச்சுதான் கொடுப்பேன். ரொம்ப உயர்ந்த மக்கள் அவங்கெல்லாம். இந்த பண் பாடுபவர்கள் பள்ளர்கள். அதே போல பறை அறிவிப்பாங்க. அதே போல பல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பறைங்கிற இதை அனுப்பிச்சு அந்த அந்த பறை மூலமா ஆன்மீக விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியவர்கள் பறையர்கள். கேர்ஃபுல்லா இன்னைக்கு வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துற அளவுக்கு ஆக்கிட்டு போயிட்டானுங்க. அது மாதிரி பார்ப்பான்ங்கிறது நல்ல சொல்லு, திட்டியா அதை கெடுத்தான். ஆக மொத்தம் இது எல்லாமே உயர்ந்த சொற்கள். இந்த பண் அமைத்து பாடுபவர்கள் பள்ளர்கள், பாணர்கள் பள்ளர்கள் அப்படிலாம் பேர் அவங்களுக்கு. ஸோ அந்த தமிழ்லையும் இசை உண்டு, சமஸ்கிருதத்திலையும் இசை உண்டு. இந்த சாமவேதத்தை தான் இங்க ஏ என கிளத்தலின், கிளம்னா கிளத்தல் அப்படின்னா கிளவி, எழுதா கிளவி பார்க்கணும் மறை. இந்த வேதத்துக்கு பேர் தான் சாமவேதத்தில் கருடன் துதித்த பகவானே திருமாலே இனமே நன்கு அறிந்தனம், உங்களுடைய பெருமையை நாங்கள் சாமவேதத்தின் மூலமாக கருடன் துதித்தன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு இந்த மகாபாரத கதை கருடனை பற்றி இந்த பாட்டு வந்து சொல்லுது. அதே போல போன வாரம் ஒரு இன்னொரு பாட்டு கருடனை பத்தி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பகவானுடைய ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வருவோம். அந்த பாட்டு சொல்லிடுறேன். அது வந்து 3rd canto chapter 21 உங்களுக்கு சொல்லிடுறேன். 21 ஸ்லோகா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, போன வாரம் பார்த்த ஸ்லோகம் இல்லைன்னா இப்போ இது வந்து பகவான் விஷ்ணு வந்து கர்தம்ப முனிக்கு வந்து தரிசனம் கொடுத்தது 3:21:34 3:21:24. கருடன் வந்து கருடனுடைய ரெக்கைகள் சாம படபடன்னு அடிக்கும்போது சாம வேதம் அதுல இருந்து வரும். அதனாலதான் அந்த பரிபாடல் கருடனை பத்தி சொல்லும் போது ஏ என கிளத்துல ஏன்னா சாம வேதம் டியூன்ல பாடுறது, மியூசிக்ல பாடுறது. 3:21:34 யாராவது படிக்கலாம். ஸ்லோகா அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ண பிரபு. ப்ளீஸ்.
நிரீக்ஷதஸ்தஸ்ய யயாவசேஷ சித்தேஸ்வராபிஷ்டுதசித்தமார்கः ஆகர்ணயன் பத்ரரதேந்திரபக்ஷைः ருச்சாரிதம் ஸ்தோம உதீர்ணசாம். மொழிபெயர்ப்பு. முனிவர் நின்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா விடுதலை அடைந்த ஆன்மாக்களும் வாயார புகழும் வைகுண்டத்திற்கு செல்லும் பாதையில் பகவான் சென்றார். சாமவேதத்தின் அடிப்படையை உருவாக்கும் பாசுரங்களை கேட்டுக்கொண்டு முனிவர் நின்றார். அந்த பாசுரங்கள் பகவானின் வாகனமாகிய கருடனின் படபடக்கும் இறகுகளின் அதிர்வினால் வெளியாகியது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் பிரபு. அந்த டியூனோட அழகா ஸ்லோகம் படிக்கிறீங்க. ஒண்டர்ஃபுல் பிரபு. கால்சேகர பிரபு அழகா அந்தந்த ஸ்லோகத்துக்கு அந்தந்த டியூன்னு சொல்லி அவர் இது பண்ணுவாரு. அப்போ இது இங்க பாத்தீங்கன்னா அந்த சாமவேதம் கருடன் சாமவேதம் கருடனுடைய ரெக்கைகள் பறக்கிறதுனால அந்த ரெக்கைகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு சவுண்டு தான் சாமவேதம். கருடனோட ரெக்கைகள் பறக்கிறதுனால வரக்கூடியது சாமவேதம். அதைத்தான் இங்க என்ன சொல்றாங்க, ஆகர்ணயன் பத்ர ரதேந்திர பக்ஷை, பத்ர ரத இந்திர பக்ஷை அப்படின்னு. ஸோ அப்போ கிங் ஆஃப் பேர்ட்ஸ், இந்திரம்னா கிங்னு அர்த்தம். பறவைகளுக்கு ராஜா கருடனாக இருக்கிறார். பக்ஷைனா இறக்கைகள், ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இறக்கைகள். உச்சாரித்தம் ஸ்தோமம் உதீர்ண சாம. உச்சாரித்தம் வைப்ரேட் ஆகுது. ஸ்தோமம்னா பிரேயர். சாமவேதத்துல மியூசிக்கோட இருக்கக்கூடிய பிரேயர்ஸ். உதீர்ண சாமவேதங்கள் வருது. இதுல இந்த சாமவேதம் இது என்ன அப்படிங்கிறத பிரபுபாத் இந்த கமெண்ட்ரியில இந்த 3:21-34 கமெண்ட்ரியில ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றாரு. முதல் பேராகிராஃப் மட்டும் யாராச்சும் படிக்கலாம். கிருஷ்ண பிரபு படிங்க மாதாஜி. பகவானை எங்கும் தாங்கிச் செல்லும் தெய்வீக பறவையான கருடனின் இரு இறக்கைகளும் சாமவேதத்தின் இரு பிரிவுகளாகும். அவை பிரகத் மற்றும் ரதாந்திர எனப்படுகின்றன என்று வேத இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கருடன் பகவானின் வாகனமாக செயல்படுகிறார். அதனால் அவர் எல்லா வாகனங்களின் உன்னதமான இளவரசர் என்று கருதப்படுகிறார். கருடன் தன் 2 இறக்கைகளாலும் சாமவேதத்தை அதிரச் செய்தார். பகவானை அமைதிப்படுத்த சிறந்த முனிவர்களால் சாமவேதம் உச்சரிக்கப்படுகிறது. பகவான் பிரம்மனால், சிவபெருமானால், கருடனால், பிற தேவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதங்களால் வழங்கப்படுகிறார். சிறந்த முனிவர்கள் உபனிஷத்கள், சாமவேதம் போன்ற வேத இலக்கிய பாசுரங்களால் அவரை வணங்குகிறார்கள். சாமவேத பாராயணங்கள் பகவானின் மற்றொரு சிறந்த பக்தரான கருடன் தன் ரெக்கைகளை படபட என்று அடிக்கும்போது பக்தரால் தானாகவே கேட்கப்படுகின்றன. வண்டர்ஃபுல். ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ அப்போ சாமவேதத்துல 2 பகுதிகள் இருக்கிறது. பிருகத், ரதாந்தரம்னு. பகவத்கீதையில பகவான் இதை பத்தி சொல்றார். பிருகத் சாம ததா சாம்னாம் காயத்ரீம் சந்தசாமகம்னு 10th சாப்டர் பகவத்கீதையில சொல்றாருல. பிருகத் சாமவேதத்துல இருக்கக்கூடிய பிருகத் சாம ஸ்தோத்திரம் நான் தாங்கிறார். வேதானாம் சாம வேதோஸ்மிங்கிறார். வேதங்களில் சிறந்த வேதம் சாமவேதமாக நான் இருக்கிறேன். ஏன்னா பிரபுபாத் எழுதுறாரு. ஏன் பகவான் அப்படி சொல்றாருன்னா, மியூசிக்கல் இசை வடிவம் உள்ளது சாமவேதம். ரொம்ப ஸ்பெஷல். பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப மியூசிக். அதனாலதான் எல்லா உற்சவங்கள்லயும் அந்த சங்கீத கச்சேரி எல்லாம் வைக்கிறாங்க. கர்நாடக சங்கீதம் வைக்கிறாங்க. கர்நாடக சங்கீதம் இல்லை, என்ன கேட்டா பரிபாடலே பாடலாங்கிறேன் நான். இந்த பண்ணுன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொரு பரிபாட்டுக்கும் இந்த டியூன் இருக்கு, பரிபாடல். என்ன கேட்டா தமிழ் இங்க சென்னையில இருக்கு, பாரிஸ் கார்னர் கிட்ட தமிழ் இயல் இசை கல்லூரின்னு. அங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணவங்களை கூப்பிட்டு இந்த தூய பரிபாடல் பகவானை பத்தி சொல்றது எல்லாமே ஒரு கச்சேரியா பண்ணலாம். பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஆக அந்த சாமவேதத்தினுடைய
இசை வடிவம் அப்படிங்கிறது கருடனோட ரெக்கையிலேருந்து வருது. அதனாலேயே பகவானுக்கு சாமவேதம் ரொம்ப பிடிக்கும். சாமவேதம் இசை வடிவமானது அப்படின்னு. ஸோ பிருகத் சாம ததாசாம்னா காயத்ரீம் சந்தசாமகம்னு சொல்லி வேதங்கள்ல சாமவேதமாக நான் இருக்கிறேன்னு பகவான் சொல்றாரு. அவர் மியூசிக்கை ரொம்ப விரும்பக்கூடியவர். குறிப்பா நரசிம்மாவதாரத்துல நரசிம்மரை வந்து பகவான் நரசிம்மரை வந்து 2 கந்தர்வர்கள், ஆகா ஹூ ஹூ அப்படின்னு 2 கந்தர்வர்கள், அந்த கந்தர்வர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பகவான் நரசிம்மருக்கு அகோபிலத்துல சாமகானம் பாடி அவரை ரொம்ப திருப்தி பண்ணாங்க. திருப்தி பண்ண உடனே நரசிம்மர் சொன்னார், நான் ரொம்ப பரம பெருமையை அடைந்தேன், உங்களுக்கு என்னோட பக்தி இன்னும் நிறைய வளரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த நரசிம்மருக்கு பேர் சத்திரவட்ட நரசிம்மர்னு பேர். கீழ் அகோபிலத்திலேயே சத்திரவட்ட நரசிம்மர்னு அந்த கோயில் இருக்குது. ரொம்ப அற்புதம். சிரித்த நரசிம்மர், ரொம்ப சந்தோஷமா இருப்பார். கீழே வந்து யோகானந்தர், சத்திரவட்ட நரசிம்மர் இருப்பாங்க. யோகானந்த நரசிம்மர் யோகம்லாம் சொல்லி கொடுக்குறவர், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பார். இவர் வந்து ரொம்ப சிரித்த முகத்தோட இருப்பார். ஆசீர்வாதம் பண்ணி பக்தி கொடுத்தார். இன்னும் ஒரு வேண்டுதல் அப்படின்னாங்க அந்த கந்தர்வர்கள். நான் கொடுத்துட்டேனே, என்னுடைய பக்தியை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேனேன்னார். இல்லை, இன்னும் ஒண்ணு. சரி, என்ன வேணும் கேளுங்க, நீங்களா விருப்பப்பட்டு என்ன கொடுக்குறீங்களோ வாங்கிக்கோங்க. அப்ப பகவான் நரசிம்மர் சொன்னார், நீங்க ரொம்ப அருமையா என்னுடைய மகிழ்ச்சிக்காக பாடியிருக்கீங்க. அதனால யார் எப்ப நல்ல சங்கீதம் பாடினாலும் மக்கள் உங்களை நினைச்சுக்குவாங்க அப்படின்னு. ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம பாராட்டுறோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த கந்தர்வர்கள நம்ம நினைச்சுக்கிறோம். ஆஹா ஹூங்கிற கந்தர்வர்களுடைய அவங்களுக்கு கொடுக்குற அப்ரிசியேஷன். மியூசிக் எப்படி இருந்துச்சுன்னா, ஆஹா பிரமாதம் சார் அப்படிங்கிறான், பிரிச்சு எடுத்துட்டாரு சார் இசைஞானி அல்லது எம்எஸ்வி அல்லது அனிருத்துன்னு. ஆகா அருமையான மியூசிக் சார், அருமையான பாட்டு சாருங்கிறான். ஓஹோன்னு இசையமைச்சிருக்காரு சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது எதனால இந்த இது சொல்றோம், வேற எதுவும் வார்த்தைகள் பயன்படுத்தாம இதை பயன்படுத்துறோம்னா, ஆகா ஹூஹூ அப்படின்ற கந்தர்வர்களை நம்ம பாராட்டுறோம். எனி குட் மியூசிக் அவங்கள பாராட்டுறோம். அது வந்து பகவான் நரசிம்மர் கொடுத்த ஆசீர்வாதம். அப்ப இந்த சாமவேதங்கள்ல உள்ள 2 பகுதிகள், இந்த 2 பகுதிகளும் கருடனுடைய 2 ரெக்கைகளை குறிக்கின்றன. அதே போல அந்த ரெக்கைகள் அடிக்கும்போது சாமவேதம் வரும். அந்த பக்தர்கள் வந்து சாமவேதத்தை வந்து கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட சாமவேதத்தால் துதிக்கப்படுபவரே திருமாலே அப்படின்னு சொல்லி இந்த இன்னைக்கு பார்த்த பரிபாடல் சொல்லுது. ஏன்னா கருடனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு வேதம் சாமவேதம். அதனால பகவான் சாமவேதமாக நான் இருக்கிறேன். பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச சர்வன்ட்ஸ் வந்து பிரகலாதர், சிவபெருமான், கருடர், அனுமான், இவங்களை எல்லாம் நம்ம வழிபட்டுட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம்னா பகவான் நமக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு பக்தியை கொடுப்பார். அதனாலதான் எல்லா கோயில்களிலும் கருடனுடைய இன்ஸ்டாலேஷன் அவருக்கு முன்னாடி இருக்கு. நம்ம சில இஸ்கான் ஆலயங்கள்லயுமே கருடன் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கருடனை ஏதோ ஒரு மூர்த்தி அப்படின்னு நினைச்சிட்டு அவரை தாண்டி போயிடக்கூடாது. பல விதமான மூர்த்திகள் இருக்கு. இவர் ரொம்ப விசேஷமான சர்வெண்ட். அவர் பக்கத்துல நின்று கருடனை தியானம் பண்ணி பகவானுடைய சேவை சர்வெண்டா நீங்க எப்படி இருக்கீங்களோ எனக்கும் அதே பக்தி தொண்டை எனக்கு நீங்கள் கொடுப்பீர்களாக அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டக்கூடிய ஒரு இது இருக்கு. அப்ப இது ஒரு விஷயம். அடுத்தது கருடனை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த யோகி எதை தியானம் பண்ணணும்னா பகவானுடைய அழகான இடுப்பு பகுதி, அந்த இடுப்பு பகுதியை சுத்தி உள்ள ஒட்டியானம்ங்கிறது பெண்கள் போடலாம், பகவானும் போட்டிருப்பார், ஆண்களும் போடலாம். ஸோ அந்த ஒட்டியானம்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லி நகை. ஆக்சுவலா பெண்கள் அது நல்ல திக்காரும், இந்த அளவுக்கு அது நல்ல பெல்ட் மாதிரி. இப்போ ஆண்கள் பெல்ட் போடுறோம், பேண்ட்டுக்கு பெல்ட் எல்லாம் போட்டுக்கிறோம். ஸோ அந்த காலத்துல பெண்கள் அழகுக்காக ஒட்டியானங்கள் போடுவாங்க. அந்த ஒட்டியானம் ரொம்ப காஸ்ட்லி நகை. அவ்வளோ இது கிடையாது, சீப் கிடையாது. இப்போ கோல்டு வைக்கிற விலைக்கு இன்னும் காஸ்ட்லி. பகவான் அந்த மாதிரி போட்டிருக்கிறார். அந்த ஒட்டியானம் எதுக்கு மேல இருக்குன்னா, அவருடைய எல்லோ சில்க் கிளாத், பரிரம்பி நிதம்ப பிம்பம் பீத்த வர வாசசி. பீத்தம்னா எல்லோ கலர், ரொம்ப சிறந்த கலர். இது ஆஸ்பீஷியஸ். மஞ்சள்ங்கிறது ரொம்ப ஆஸ்பீஷியஸ். தமிழ்நாட்டிலேயே கடவுள் இல்லை, இதெல்லாம் நான் நம்பலைன்னு சொல்றவங்க கூட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. அதில் மஞ்சள் நிறம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ் ஆனது. அந்த மஞ்சள் நிற ஆடையை போட்டிருப்பார். பகவானுடைய கருநீல வண்ணம், அதுல மேல மஞ்சள் ஆடைங்கிறது ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த அவரை பீத்தவாசா ஜெகத்பதி அப்படின்னு சொல்லுவாங்க.
பீத்தவாசா அப்படின்னா எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கிறவர், அதோடைய ஸ்பெஷல் ட்ரெஸ். பகவானுக்கும் பகவானுடைய ஆடைக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய ட்ரெஸ் கான்சியஸ், அதுவும் ஒரு உயிருள்ள ஒரு பொருள். இப்ப நம்ம உடை, உலகத்துல போடுற உடைக்கு வந்து உயிர் கிடையாது. நம்ம சட்டைக்கெல்லாம் உயிர் கிடையாது, நம்ம பாடிக்கே உயிர் கிடையாது. முதல்ல ஆத்மா தான் பாடியை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு. ஆனா பகவானுடைய ட்ரெஸ்ஸுக்கே வந்து கான்சியஸ் உணர்வு உண்டு, கான்சியஸ் லிவிங் என்டிட்டிஸ். அதே போல ஆன்மீக உலகத்துல சில பக்தர்கள் ஆடையாக பகவானுக்கு மாறணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஆடையாக மாறி பகவானை டெக்கரேட் பண்ணலாம். அதை தவிர பகவான் தன்னுடைய ட்ரெஸ்ஸுன்னு பகவானே தான் அந்த ட்ரெஸ்ஸுமே. பகவானுக்கு அவரோட ட்ரெஸ்ஸுக்கு வித்தியாசம் கிடையாது, அதையும் அவர் போட்டிருப்பார். அணுவுக்கும் அணுவான உருவம் பகவான், பெரியதுக்கும் பெரியதானவர். 2 உருவத்திலையும் ட்ரெஸ் போட்டிருப்பார். அது ஆச்சரியம் இல்லையா? ஸோ பெரிய ட்ரெஸ் தைக்கிறதும் கஷ்டம், அணுவுக்கும் அணுவான உருவத்துக்கும் ட்ரெஸ் தைக்கிறது கஷ்டம், தைச்சு போட்டது கிடையாது. அதனால பகவானுடைய ட்ரெஸ் எல்லாம் ஏன் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக மயம்னு சொல்றோம்னா, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பௌதிக மயம். ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டு இந்த உலகத்துல காட்டன்னு ஒன்றை படைச்சு, சில்க்குன்னு ஒன்றை படைச்சு, அந்த செடிகள் வளர்ந்து அந்த செடியிலேருந்து எடுத்துட்டு போய் அந்த நெசவாளர்கள், கைத்தறி விசைத்தறின்னு 2 வச்சுருக்கோம். விசைத்தறினா பவர் லூமு, கைத்தறினா ஹேண்ட்லூமு. ஒரு காலத்துல எல்லாமே ஹேண்ட்லூமா இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து பவர்லூம் கொண்டு வந்தாங்க, விசைத்தறின்னு எலக்ட்ரிசிட்டி வச்சு கொண்டு வந்தாங்க. பவர்லூம் வந்தப்பறம் இப்ப கைத்தறி தொழில் நசிவடைஞ்சு போச்சு. ஆனா இப்ப கைத்தறிக்கு காஸ்ட்லியா இருக்கு ட்ரெஸ். அதனால அந்த மாதிரி பண்ணி நம்ம போட்டுக்கிறோம் ட்ரெஸ். ஆனா பகவானுடைய ட்ரெஸ்ஸுங்கிறது அவர் இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போட்டிருந்தார் அந்த ட்ரெஸ். இங்கே விளைந்த ஒரு இதை வந்து அவர் போடலை. அதனால ஆன்மீக மயமானது அவருடைய அந்த எல்லோ கிளாத். தன்னுடைய உருவத்துக்கு தகுந்தாப்புல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிடுவார். அதாவது அவர் கருநீல உடையில, கருநீல நிறத்துல இருக்கும் பொழுது எல்லோ ட்ரெஸ், அதான் அவருடைய ஃபேமஸ் ட்ரெஸ். ஆனா அதே பலராமர் வந்து வெள்ளை கலர்ல இருப்பார், ஆனா நீல நிறத்துல உடை போட்டிருப்பார். நல்லா போன வாரமே நம்ம பார்த்தோம். சைதன்ய மகாபிரபு நித்யானந்த மகாபிரபு வரும்போது நித்யானந்த மகாபிரபு நல்ல வெண்மையா இருப்பார், ஏன்னா பலராமருடைய அவதாரம். ஆனா நீல கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார். பலராமர் நீல கலர் ட்ரெஸ்ல தான் இருப்பார். விதவிதமான நீலம் வச்சு அவர் பட்டு போட்டு இருப்பார். பகவானும் கிருஷ்ணரும் பலவிதமான பொன்னிற ஆடைகள் அதை வச்சு அவர் வந்து போட்டுக்குவார். ஸோ அதே போல ஒவ்வொரு அவதாரத்துக்கு தகுந்தாப்புலையும் பகவானுடைய ட்ரெஸ் கலர் மாறும். அவர் கருநீல வர்ணம்னா எல்லோ ட்ரெஸ் தான், பலராமர்னா நீல ட்ரெஸ் தான். வந்து மற்றபடி மற்ற அவதாரங்கள், பரசுராம அவதாரம், வியாச அவதாரங்கள்ல எல்லாம் பகவான் வந்து ரிஷியாக வர்றாரு. ரிஷியாக வரும்பொழுது அப்ப வந்து எல்லோ ட்ரெஸ் நீல ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. ரிஷிக்கு வேண்டிய ஒயிட் இதுதான் போட்டிருப்பார். நரநாராயண ரிஷி அப்படிங்கும்போது அவர் காட்டுல விளையக்கூடிய அந்த அந்த மர உரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டிருக்காரு. ராமர் மர உரி போட்டிருந்தாரு. ராமர் எல்லோ ட்ரெஸ் போட்டிருந்தாரு ராஜாவா இருக்கும்பொழுது. ராஜாராமன் இருக்கும்போது அவர் மரவரி ட்ரெஸ்ஸையும், ராமர் வந்து வனவாசியாக இருக்கும்பொழுது மரவரி ட்ரெஸ் அந்த போட்டிருந்தார். பகவான் கிருஷ்ணர் எப்போதுமே எல்லோ தான், சின்ன வயசுல இருந்தே எல்லோ ட்ரெஸ் அவர் வந்து போட்டிருந்தாரு. அப்போ பகவானுடைய அந்த ஆடைங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த பாகவத்துல நம்ம பார்க்குறோம், கிருஷ்ணருக்கு சலவை செய்யக்கூடிய ஒரு சலவை தொழில், கம்சனுக்கு சலவை தொழில் செய்யக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி கம்சனுடைய உடைகள்லாம் துவச்சி எடுத்துட்டு போறாரு மதுரால. கிருஷ்ணரும் பலராமரும் அங்க மதுரைக்குள்ள நுழைஞ்சு கேட்குறாங்க, இந்த உடைகளை வந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்க போட்டுக்கிறோம்னு. எதுக்காக பகவான் கேட்கிறாரு அப்படின்னா, அந்த சலவை தொழிலாளிய லிபரேட் பண்ணணும், இந்த உலகத்துல இருந்து அவனுக்கு பிறப்பிறப்பு இல்லாம செய்யணுங்கிறதுக்காக கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க, பகவான் வந்து நம்மள்ட்ட கொடுன்னு நேரம் கேட்டா அப்படி இருக்கும், பெரிய பாக்கியம். அந்த மாதிரி கேட்கிறாரு. ஆனா அந்த தொழிலாளிக்கு கொடுக்க மனசு இல்லை. அவர் பகவானை வந்து கண்டபடி ஏசுறாரு. ஏன் கம்சன் போட்டுக்கிற துணியா நீ எல்லாம் வெறும் மாடு மேய்க்கிறவன், நீ போட்டுக்கணுமான்னு கேட்டோன்னா பகவான் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய கையை வந்து அந்த சலவை தொழிலாளியுடைய கழுத்துல வைக்கிறாரு. கழுத்து 2ஆ போயிடுது. ஏன் அப்படி பகவான் செய்தார்? இது சோழிநாத் ராமநாத் மகராஜ் சொன்னார் ஒரு கிளாஸ்ல. ஏன் பகவான் பண்ணார் அப்படின்னா, இவனுக்கு நான் பிறப்பில்லாத தன்மையை கொடுக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் ட்ரெஸ்ஸை கேட்டேன். அவன் கொடுக்க மறுக்கல. ட்ரெஸ் அவன் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு நான் இந்த பிறப்பு இறப்பிலேருந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வதம் பண்ணாரே தவிர, எனக்கு ட்ரெஸ் கொடுக்கல உன்னை போட்டு தள்ளிடுவேங்கிற எண்ணம் கிடையாது. அதுதான் முக்கியம். அதனால பகவானுக்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்க மறுத்த சலவை தொழிலாளி அவருடைய கதை பாகவத்துல வருது. இத பின்னாடி வந்து
இந்த சம்பவங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மகாபாரதம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜாச்சாரியார் வந்து ஒரு அருமையான லீலை ஒன்று செய்தார். ஸ்ரீரங்கத்துல வந்து பகவானுக்கு பலவிதமான ஆடைகள் போடுவாங்க. பகவான் வந்து நிறைய ஆடைகள், முத்தங்கி சேவைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முத்தாலேயே ட்ரெஸ் தைச்சு போடுவாங்க. அதுல வந்து நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா விதவிதமான ட்ரெஸ். மாயாப்பூர் போனீங்கன்னாலும், சென்னை இஸ்கான்லாம் பயங்கரமா இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். ராதாஷ்டமி டெக்கரேஷன், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ட்ரெஸ்லயே விதவிதமா கொண்டு வருவாங்க. ட்ரெஸ்ல வந்து விருந்தாவன் டெம்பிளை போடுவாங்க, மாயாப்பூர் டெம்பிளை போடுவாங்க. ட்ரெஸ்ல வந்து பறவைகள், விலங்குகள்லாம் போட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணுவாங்க. என்னென்னமோ பண்ணுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு. ஸோ வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு டெக்கரேஷன்ஸும் உண்டு பகவானுக்கு. இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ராமானுஜர் வந்து பரம்பரையா ஒரு செலவு தொழிலாளி ஸ்ரீரங்கத்துல இருக்கார். பகவானோட ட்ரெஸ் எல்லாம் துவச்சு கொடுப்பாரு. உங்க குடும்பம் தான் பரம்பரையா துவச்சு கொடுத்துட்டு இருந்தது. ஒரு நாள் அவர் துவச்சு எடுத்துட்டு வந்தார் பகவான் போடுற ட்ரெஸ் எல்லாம். ஏன்னா பகவான் போடுற ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆயிடும்னா, இவங்க எண்ணெயை கொட்டி அபிஷேகம் பண்ணி தண்ணி கொட்டி இதெல்லாம் பண்ணி பயங்கரமா அழுக்காகும். அதை ஸ்பெஷலா துவைப்பார் ஒருத்தர், இந்த செலவு தொழிலாளி. கொண்டாந்து ராமானுஜர் கையில கொடுத்தார். துவச்சு கொண்டாந்து கொடுத்தோன்னே ராமானுஜர் அந்த செலவு தொழிலாளியை பகவான்கிட்ட அழைச்சிட்டு போனார், நிக்க வச்சார். ராமானுஜர் பிரார்த்தனை செய்கிறார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்கிட்ட, பகவானே, இந்த செலவு தொழிலாளியின் செய்யக்கூடிய ஒருத்தர் தான் துவாபர யுகத்துல உங்கள்கிட்ட அபச்சாரப்பட்டார், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதனால கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால நீங்க அவரை வதம் பண்ணீங்க. வதம் பண்ணி அவருக்கு மோட்சத்தையும் கொடுத்தீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த செலவு தொழிலாளியின் பேர்ல ஏதாவது வருத்தம் இருந்து, அப்படி இருந்தால் எல்லா செலவு தொழிலாளிகள் பேர்லயும் நீங்க அந்த வருத்தத்தை காமிச்சிட வேண்டாம். இந்த செலவு தொழிலாளிக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு அந்த தொழிலாளியும் ப்ரே பண்ண சொன்னார். ஸோ ராமானுஜருடைய கருணை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். ஒரு சின்ன ஜீவராசி கூட பகவான்கிட்ட அபச்சாரப்படக்கூடாது, எல்லாரும் பக்தர்களாக வேண்டும் நினைத்த ஒரு பெரிய சாது அவர். ஸோ அதை வந்து இந்த ஸ்ரீரங்கம்ல நடந்த லீலையை வந்து சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அந்த உடை சம்பந்தமான ஒரு ட்ரெஸ்ஸு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், பகவான் லுங்கி சாத்திக்குவார். தெரியுமா உங்களுக்கு? லுங்கி என்பது நம்ம வந்து கட்டுறது கிடையாது. பொதுவாக கட்டுறாங்க, இந்துக்களும் லுங்கி கட்டுறாங்க. பட் இஸ்லாமியர்கள் தான் பெரும்பாலும் லுங்கி வந்து கட்டுவாங்க. ஆனா இந்துக்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கிறவங்க லுங்கி கட்ட மாட்டாங்க. லுங்கி கட்டுறவங்களும் உண்டு. பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அந்த லுங்கி கட்டிட்டு தான் தொழுகைக்கே அவங்க போவாங்க. அங்க வந்து அது ஆத்தரைஸ்டு. லுங்கிங்கிறது இந்தியாவில் வந்ததுல இந்தோனேஷியாவிலேருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. நமக்கு அதை பற்றி தெரியல. பட் லுங்கி ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ். அது ஷாருக் கான் லுங்கி டான்ஸ்னே ஒன்று ஆடினார், லுங்கியை கட்டிக்கிட்டு பயங்கரமா ஆடினார் டான்ஸ். அவர் லுங்கி டான்ஸ்னு அது ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் பெருமாள் லுங்கி சாத்திக்குவார். ஏன்னா அவருடைய பக்தர் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த பேபி நாச்சியார்னு, துருக்க நாச்சியார்னு சன்னதி இருக்கு. லுங்கியும் பெருமாள் சாத்தி கொள்வார். லுங்கி சாத்தி கொண்டு அன்னைக்கு அந்த லுங்கி சாத்திக்கிற அன்னைக்கு கிடக்கக்கூடிய ஆஃபரிங், அந்த பகவானுக்கு கொடுக்கிற பிரசாதம்லாம் அந்த இஸ்லாமிய பெருமக்கள் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த ஃபேமிலிஸ் இன்னும் இருக்காங்க. ஸோ அதனால எந்த ட்ரெஸ் விருப்பப்பட்டு பக்தர்கள் கொடுத்தாலும் பகவான் வந்து அதை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது. ஸோ அதனால விதவிதமான ஆடைகள் கொண்டவர். ஒவ்வொரு பகவான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒவ்வொரு ஆடை. அதே போல பகவான் வந்து வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படிங்கிற ரூபங்கள், வியூக அவதாரங்கள், வியூக ரூபங்கள்னு சொல்லக்கூடிய எடுப்பார். அதுல ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு நிறத்துல இருப்பார். அந்த ஒவ்வொரு நிறத்துக்கு தகுந்தாப்புல ட்ரெஸ் போடுவார். பெரும்பாலும் கருநீல வர்ணத்துல இருக்கும் பொழுது எல்லோ ட்ரெஸ் தான். இதை தவிர பலவிதமான ஆடைகளை அணிந்து கொண்டு பக்தர்களுடைய சந்தோஷத்துக்காக பகவான் வந்து இந்த மாதிரி செய்கிறார் அப்படிங்கிறது. அதனால அந்த ட்ரெஸ்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்லுது. அதனால யோகி வந்து அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை வந்து பிரபுபாத் இங்க வந்து சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துடைய செகண்ட் பேராகிராஃப் படிச்சு அதோட முடிச்சிடும். ஹரே கிருஷ்ணா. நீங்க யாராவது ஒருத்தர் இந்த கமெண்ட்ரி 3:28-24 செகண்ட் பேராகிராஃப் பர்போர்ட், இந்த கமெண்ட்ரியோட பேராகிராஃப் படித்து நான் முடிச்சிடலாம். 3:28-24 கமெண்ட்ரியில 2வது பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணா பிரபு, படிக்கிறேன். ப்ளீஸ். பகவான் வைகுண்டத்திற்கு தாங்கிச் செல்லப்படும் வழியை கர்தம முனிவர் பார்க்க தொடங்கினார் என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பகவான் ஆன்மீக வானில் வைகுண்டமாகிய தன் இருப்பிடத்தில் இருந்து இறங்கி வந்தார் என்பதும் கருடனால் தாங்கி வரப்பட்டார் என்பதும் உறுதியாகிறது. வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லும் பாதை சாதாரண பிரிவு
ஆன்மீகிகளால் வழி நடத்தப்படுவதில்லை. ஜட உலகை கட்டிலிருந்து முன்பே விடுதலையடைந்தவர்களால் மட்டுமே பகவானின் பக்தர்களாக ஆக முடியும். ஜட உலக கட்டிலிருந்து விடுதலை அடையாதவர்கள் உன்னதமான பக்தி தொண்டை புரிந்து கொள்ள இயலாது. பகவத்கீதையில் இது எததாம் அபிசித்தானாம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பல மனிதர்களும் ஜட உலக கட்டிலிருந்து விடுதலை. அல்ல ஹரே கிருஷ்ணா மதாஜி, நீங்க வேற பர்போர்ட் படிக்கிறீங்களோ? 3:28, 24 நீங்க இது படிக்கிறீங்க. 3:21 படிக்கிறீங்களோ? நான் 2வது பேர முதல்ல படிக்க சொன்னீங்கல்ல, அதுல உள்ள. இல்ல 3:28, 24 நீங்க எது படிக்கிறீங்க? நான் அதான் படிச்சிருந்தேன். சரி, நோ ப்ராப்ளம். பகவானின் திவ்ய மங்கள வடிவத்தின் வர்ணனை சரியாக அர்ச்சா விக்கிரகத்தில் கோயில்களில் உள்ள சிலையில் உருப்படுத்தி காட்டப்படுகிறது. பொதுவாக பகவானுடைய சிலையில் உடலில் கீழ்ப்பகுதி மஞ்சள் நிற பட்டு துணியால் மூடப்படுகிறது. அதுவே வைகுந்த உடை அல்லது ஆன்மீக வானில் பகவான் அணியும் உடையாகும். இந்த உடை பகவானின் கணுக்கால்கள் வரை நீண்டுள்ளது. இவ்வாறு யோகிக்கு தியானம் செய்வதற்கான பல தத்துவ நோக்கங்கள் இருப்பதால் அருவமானதை நோக்கமாக கொண்ட யோகிகள் என்று அழைக்கப்படுபவர்களின் பயிற்சி போல கற்பனையான சிலவற்றின் மீது தியானம் செய்ய எந்த காரணமும் இல்லை. சூப்பர். இப்போ ஜென்ரலி தி லோயர் பார்ட் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் கவர்டு வித் எல்லோ சில்க். பகவானுடைய விக்கிரகம் வந்து எல்லோ சில்க் போட்டிருப்பாங்க கோயில்கள் அர்ச்சாவதாரத்திலையும். அதுதான் வைகுண்டா ட்ரெஸ்ஸுங்கிறார். வைகுண்டத்திலையும் பகவான் இப்படிதான் போட்டிருப்பார். அதனால பகவானுடைய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் மெடிடேட் பண்றது ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எதுக்காக இவ்வளவு டீட்டெயில்டா போய் ஒவ்வொன்று ஸ்லோகத்தையும் பார்க்குறோம் அப்படின்னா, இதை நம்ம தெரிந்து கொள்ள பகவானோட தியானம் சிந்தனைங்கிறது நமக்கு அதிகமாகும். மற்ற தேவையில்லாத சிந்தனைகள் குறையும். அவன் அத்தை சொன்னான், 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்னமோ ஒன்று திட்டினான், இதை பண்ணான் அதை பண்ணான், தேவையில்லாத சிந்தனைகள். ஊர்ல என்ன வம்பு நடக்குது, நான் யாரையும் குறையா சொல்லலை. என்னுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது சொன்னாரு, அவர் சொன்னாரு, எங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு லேடி எழுத்தாப்புல இருக்காங்க ஜி, 80 வயசு அந்த லேடிக்கு. அந்த அம்மா நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கிறாங்க, பிபி சுகர் எதுவுமே கிடையாது. பையன் அமெரிக்கால இருந்து பணம் அனுப்புறான். ஒரு பையன் அமெரிக்கால இருந்து நல்ல சம்பாதிச்சு அவன் அனுப்புறான். இன்னொரு பையன் கூட இருக்கான். அந்த பையனுக்கு கண் பார்வை கொஞ்சம் இது இல்லை, கல்யாணம் பண்ணிக்கல அந்த பையன். ஒரு பையன் தவறிட்டான். இங்க மொத்தம் 3 பசங்க, ஒரு பையன் தவறிட்டான், ஒருத்தன் கூட இருக்கான், இன்னொருத்தன் யூஎஸ்ல இருந்து பணம் அனுப்புறான். நல்ல வசதியான குடும்பம், அருமையான பிளாட் அது. ஏகப்பட்ட சர்வன்ஸ், சமைக்கிறதுக்கு ஒரு ஆளு, காலை பிடிச்சி விடுறதுக்கு ஒரு ஆளு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு ஒரு ஆளு, 2 நர்ஸ் வந்து பாத்துக்கிறாங்க. பகல்ல ஒரு ஷிஃப்ட் நர்ஸ். நான் கேட்டேன், பரவாயில்லையே நல்ல வாழ்க்கையாச்சே, இந்த வயசுல இவங்க என்ன பண்றாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஜி, சிசிடிவியை வச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்ல யாரு உள்ள போறாங்க, அப்பார்ட்மெண்ட்ல வர்றாங்க போறாங்கன்னு தேவையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இல்ல யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கோம்பு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த வந்து நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பட் சிந்தனைக்கு விஷயம் இல்லை. சில பேருக்கு அமையும் அந்த மாதிரி லைஃப். ரிட்டையர்ட் லைஃப்ங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமையும். வருமானம் வந்துகிட்டே இருக்கும், பென்ஷன் மிஷன் ஏதாவது வரும், சாப்பாட்டுக்கு குறை இருக்காது, நல்ல சமையல் பண்ணி வீட்டுல ஒய்ஃப் போடுவாங்க, இல்லை யாராச்சும் மருமகன் நல்லா பார்த்துக்குவாங்க, எல்லாம் நல்லா இருக்கும். பட்டு பக்தி செய்யணும், அந்த டயத்தை பயன்படுத்துறதுக்கு மனசு வராது. ஆனா சில உண்மையிலே ஃபார்ச்சுனேட் பீப்புள் டிவோட்டிஸ் தான் இருப்பாங்க. நம்ம பத்மவாணி பிரபுவோட அம்மா மாதிரி, அவங்க அம்மாலாம் ஜபம் பண்ணி ரொம்ப கடைசி வரைக்கும் டிவோஷனல் சர்வீஸ்ல பக்தியில தீவிரமா இருந்து அவங்க பக்தி செய்துட்டு பகவானோட திருவடியா அடையிறதுக்கான பாதையெல்லாம் அவங்க போனாங்க. ரொம்ப ரேர். அதே போல எதுக்கு இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா, இதை தெரிஞ்சு நம்ம மனசுல ஏற்ற மனசுல வந்து பகவானை பத்தின தியானம் அதிகமாகும். தேவையில்லாத இந்த வம்பு பேசுறதுலாம் குறையும். அதான் நம்ம பண்றோம். இப்ப பகவானுடைய ட்ரெஸ்ஸை பத்தி சில பாடல்களையும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேற்கொண்ட ஸ்லோகங்களை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லை நீங்க ஏதாவது சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த ரிக், யஜுர், சாம, அதர்வன 4 வேதங்கள் இருக்குல்ல பிரபு, அதுக்கு இப்போ நீங்க சாம வேதத்தை பத்தி சொன்னீங்க, யஜுர் வேதம் வந்து வேள்வின்னு சொன்னீங்க. அப்ப அதர்வன வேதத்துக்கு ஏதாவது இருக்கா பிரபு? அதர்வன வேதம்ங்கிறது வந்து இந்த 3
வேதங்களிலும் உள்ள சில பாகங்களை எடுத்து அதர்வண வேதமா போட்டாங்க. அதாவது கிளாசிஃபை பண்ண முடியாததெல்லாம் எடுத்து அதர்வண வேதத்துல ஒரு தொகுப்பா போட்டாங்க. அதர்வண வேதத்துல ரொம்ப ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். பட் இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதை பற்றின விஷயங்கள் அதெல்லாம் கூட அதர்வ வேதத்துல இருக்கு. இந்த மாதிரி எதுலையும் சேர்க்க முடியாத விஷயங்கள் அதர்வேதத்துல வச்சுட்டாங்க. அதனாலதான் அதர்வ வேதத்துல வந்து நரசிம்ம தாப்பனிய உபனிஷத்துன்னு நரசிம்மர பற்றின உபனிஷத்து அதர்வேதத்துலாம் வருது. ஏன்னா நீங்க எந்த விதமான பில்லி சூனியங்கள் எந்த ஏவல் இவல் எது பண்ணாலும் அதுக்கு கவுண்டர் பண்ணக்கூடியது பகவான் நரசிம்மருடைய வழிபாடு. அதனால நரசிம்ம தாப்பனிய உபனிஷத்து நம்ம பார்த்தோம், உக்ரம் வீரம் மந்த்ரா, அது வந்து அதர்வ வேதத்துல வருது. ஸோ இந்த 3 வியாசர் பிரிச்சாரு. ஆதியில ஒரு வேதம் தான். இந்த கலியுகம் வர வர அவர் வந்து என்ன யோசிச்சாருன்னா, இந்த மக்களால படிக்க முடியாது, எல்லாருக்கும் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறதுனால பிரிச்சு கொடுத்துட்டு அவங்கவுங்க படிக்கட்டும். இதுக்காக மற்றவங்க படிக்க கூடாதுன்னு தடை கிடையாது, கெப்பாசிட்டி அவ்வளவுதாங்கிறதுனால அவர் பண்ணாரு. அப்ப ஸ்தோத்திரங்களை எல்லாம் ரிக்காகவும், யாக யஜ்யங்கள் செய்ய வேண்டியதுக்குரிய ப்ரொசீஜர்லாம் எஜுர் வேதமாகவும், மியூசிக்கல் உள்ளதெல்லாம் சம வேதமாகவும், இதுல 4த்துலயும் சேராததை எடுத்து அதர்வ வேதத்துல போட்டார். அது தொகுப்பு. அதனாலதான் சில இடங்கள்ல வேதத்துல திரையின்னு சொல்லுவாங்க. திரையினா 3ன்னு. ஆக்சுவலா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 3ல எல்லாம் முடிஞ்சு போச்சு, 4த்துலயும் ரொம்ப அதர்வ வேதத்துல ரொம்ப முக்கியமான சாகைகள்லாம் இருக்கு. சாகைகள் விஷயங்கள் இருக்கு. நரசிம்மரை பத்தின விஷயமே அதர்வ வேதத்துலதான் இருக்கு நிறைய. அந்த மாதிரியும் அந்த 3த்துலயும் கிளாசிஃபை பண்ண முடியாம இருக்கக்கூடிய வேத ஞானத்தை இதுல வச்சாங்க, அதர்வ வேதத்துல வச்சாங்க. அதனாலதான் பகவான கீதையில வேத்தியம் பவித்ரம் ஓம்காரம் ரிக்ஸாம எஜுர் ஏவச்சான்றுவார். ரிக்ஸாம எஜுர் ஏவச்சா. அதர்வத்தை சொல்லலையேன்னா ஏவச்சாங்கிறது அதர்வம். 4வது. ஓகே மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. கேள்விக்கு இந்த கருடனுடைய 2 ரெக்கையோட பேர் என்ன பேர் பிரபு? அந்த கீதம் பிருகத் ரதாந்தரம் அந்த பர்போட்லயே இருக்கு. 3:21-34 இருக்கு. பிருகத் ரதாந்தரம் அப்படிங்கிறத குறிக்கும். இன்னொன்னு கருடனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நீங்க எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சதுன்னா, கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, உண்மையான திவ்ய தேசம். அங்க கல் கருடன் ரொம்ப விசேஷம். கல் கருடன் நீங்க வந்து இது வரைக்கும் யாராவது தரிசனம் பண்ணலன்னா அவசியம் நீங்க எல்லாம் வாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். கும்பகோணம் பக்கத்துல பகவானுடைய ஃபேமிலியே, பிரத்யும்னன் வாசுதேவன், அந்த பகவானோட ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க. அங்க மெயின் டேட்டிஸ்லயே இருப்பாங்க. வெளியில கல்கருடனுக்கு தனி சன்னதி. கல்கருடனுடைய உற்சவமும் ரொம்ப விசேஷமானது. அவரை உள்ளேருந்து தூக்கிட்டு வரும்போது வெயிட் அதிகமாயிட்டே போவாரு. சன்னதியிலேருந்து வெளில வரும்போது உள்ள கொண்டு வரும்போது லைட் ஆகிட்டே போவார் கருடன். அந்த மாதிரிலாம் கருடனுக்கு பெருமைகள் உண்டு. கல்கருட சேவைங்கிறது ரொம்ப விசேஷம். கும்பகோணத்து பக்கத்துல நாச்சியார் கோயில் கல்கருடன் விசேஷமானது. அதே போல ஸ்ரீரங்கத்து கருடன் அவர் ரொம்ப விசேஷமானவர். ஸ்ரீரங்கத்திலேயே அமிர்த கலசத்தோட இருக்கக்கூடிய கருடன் டெய்ட்டியும் உண்டு. அதே போல உங்க ஊர்லயே அந்த நவ திருப்பதியில ஒரு கருடன் டெய்ட்டி பார்த்தேன் நான். கருடனா ஃபுல்லா மூடிட்டாங்க, சந்தனம்லாம் போட்டு அப்படியே மூடி இருந்தாங்க. எந்த கோயில் ஞாபகம்? அது ஒரு கோயில் பார்த்தோம், நவ திருப்பதியில ஒரு கோயில். அதனால கருடன் ரொம்ப விசேஷமானது. நீங்க நாச்சியார் கோயில் யாராவது தரிசனம் பண்ணலன்னா நீங்க பண்ணலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க பிரபு. இந்த 3:21-34 ஃபர்ஸ்ட் பேரா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடைசி லைன்ல வந்து மற்றொரு சிறந்த பக்தரான கருடன் தன் இறக்கைகளை படபட என்று அடிக்கும் பொழுது பக்தர்களால் தானாகவே கேட்கப்படுகின்றன அப்படின்னு இருக்கு இல்லையா பிரபு? அது பக்கத்துல நான் வந்து ஒரு நோட்ஸ் எழுதியிருக்கேன், ராதாநாத் மகராஜ் கதை அப்படின்னு எழுதியிருக்கேன். கங்கையில் இருந்து மகாமந்திரம் பெற்றார் அப்படின்னு. சொல்லுங்க. அது எனக்கு தெரியல, அதான் உங்களுக்கு தெரியும். நான் எந்த கிளாஸ்ல கேட்டதோ எழுதியிருக்கேன், காலச்சக்கர பிரபு கிளாஸ்ல தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரியல அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன். அது ஒண்ணு, ராதாநாத் மகராஜ் வந்து பிரபுபாதரை சந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இமயமலைக்கு போனார், பல சாதுக்களை மீட் பண்ணார், யோகிகள்லாம் மீட் பண்ணியிருக்கார் மகராஜ். நிறைய இஸ்லாம படிச்சிருக்கிறார், ஜூயிஷ் ரிலிஜனை படிச்சிருக்காரு. அப்போ ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, மகராஜ் வந்து இமயமலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிவர்னு நினைக்கிறேன், அங்க மகராஜ் இறங்கினார். மகராஜுக்கு நீந்த தெரியல, அந்த வெள்ளம் அவரை அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ ஒருத்தர் வந்து வழி காமிச்சிருக்காரு அவருக்கு, எப்படி நீந்தி வரணும், எந்த பக்கம் இதை வந்து இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ மகாராஜ் என்ன சொன்னார்னா, அந்த தண்ணியுடைய வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நதியுடைய அலைகளுடைய வேவ்ஸ், அந்த வேவ்ஸ்ல அவருக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் கேட்டுது. எப்படி இந்த கருடனுடைய ஃபிளாப்பிங்ல வந்து எல்லாருக்கும் சாமவேதம் கேட்டுதோ, அந்த இது ஃபர்ஸ்ட் டைம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை அவர் லிசன் பண்ணார் மகாராஜ். அப்புறம் டிவோட்டிஸை பார்க்கும்பொழுது அதே கீர்த்தனை அவங்க பண்ணக்கூட மகாராஜுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகா, இது நம்ம இமாலயத்துல அந்த தண்ணியுடைய சத்தத்துல நமக்கு கேட்ட மந்திரம் அப்படின்னு. ஸோ பகவான் அவருக்கு அப்படி இந்த இது கொடுத்துருக்கிறார். அதான் நம்ம மகாராஜ். இதான் நீங்க அந்த இன்சிடென்ட். ஓகேவா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்ஸ் பிரபு. கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. அடுத்த வாரம் நம்ம கிருஷ்ணா வெல்லிங் பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய், ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவ விருந்தக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பார்க்கலாம்.